Hello students, I am Ramanan. In the video class 12 exercise 7.3 லேந்து sum number 5 பார்க்க போறோம். இது வந்து ஒரு 2 or 3 mark range of sum தான். ரொம்ப ஈஸி. First subdivision பார்க்கலாம். f of x is equal to 1 by x. On a closed interval of positive numbers a comma b is root of ab. So இப்போ பார்த்தோனே நமக்கு தெரியுது f of x is continuous on a comma b and differentiable on a comma b. So there exists c belongs to a comma b இருக்கும் இல்லையா? a comma b in the sense a comma b தான். இங்க வந்து பாயிண்ட்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்கல, a comma b னே கொடுத்திருக்காங்க. Such that f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ f dash of x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். minus 1 by x square. அப்போ f dash of c ஓட வேல்யூ minus 1 by c square. இப்போ இந்த வேல்யூல எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி வேல்யூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். f of b ஓட வேல்யூ 1 by b. f of a ஓட வேல்யூ 1 by a. ஓகே, அடுத்ததா b minus a is nothing but again b minus a தான். இங்க நியூமெரிக்கல் வேல்யூ இல்லாததனால அதே வேல்யூவா வரும். f dash of c ஓட வேல்யூ minus 1 by c square. f of b ஓட வேல்யூ 1 by b. f of a ஓட வேல்யூ 1 by a divided by b minus a. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரைட் சைடில் போட்டுக்கிறேன். minus 1 by c square is equal to b minus a, sorry, cross multiply பண்ணும்போது a minus b divided by ab whole divided by b minus a னு வரும். ஓகே, இதை இப்போ minus 1 by c square equal to a minus b divided by ab into இது வந்து b minus a வா இருக்கும். இங்கே 1 by b minus, அதாவது கீழே இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? ரெசிப்ரோகேட் ஆகும்போது இந்த வேல்யூலேருந்து ஒரு மைனஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஸ்டெப்பில் போட்டு காட்டுறேன். மைனஸ் எடுத்துட்டா minus 1 by c square a minus b by ab into 1 by minus of a minus b. இந்த a minus b கேன்சல் பண்ணுறது தான் இந்த வேலை. அடுத்ததா minus 1 by c square is equal to minus 1 by ab னு வரும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ab is equal to c square னு வரும். then c square is equal to ab, c is equal to plus or minus root of ab. so c is equal to plus வேல்யூ எடுத்துக்கலாம் ab root of ab. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சம்மில் கேட்டிருக்கின்ற அந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்ததா சப்டிவிஷன் 2. this is also the same like. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். f of x is continuous on a comma b and differentiable on a comma b. ஸோ இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன வேணும்? f dash of x வேணும். f dash of x னா 2ax plus b. இதுவே f dash of c னா 2ac plus b. f of a னா இந்த எக்ஸ்பிரஷனில் a ஓட வேல்யூ போடணும். a ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் ba ப்ளஸ் c. அடுத்ததா f of b. f of b னா ab ஸ்கொயர் ப்ளஸ் bb ப்ளஸ் c. ஓகே, அடுத்தது b மைனஸ் a அப்படிங்கிறது இங்கே அதே தான் வரும். b மைனஸ் a தான் வரும். ஸோ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து there exists c belongs to a comma b. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. f dash of c ஓட வேல்யூ என்ன? 2ac plus b.
equal to f of b ஓட வேல்யூ a b square plus b plus c. அடுத்ததா f of a ஓட வேல்யூ எல்லாமே மைனஸ் ஆயிடுமா, a square minus ba minus c. இந்த ரெண்டு c மட்டும் கேன்சல் ஆகும், டினாமினேட்டரில் b minus a அப்படியே இருக்கும். ஓகே, பர்பஸபிளாக நம்ம ஆன்சரை கொண்டு வரதுக்காக இந்த பார்ட்டை, இந்த கேபிட்டல் ஏவை வந்து இதோடையும் கேபிட்டல் பியை இதோடையும் கிளப் பண்ண போகிறோம். கிளப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இது ஒரு டேர்மா, ப்ளஸ் பி மைனஸ் பிஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. லெஃப்ட் சைடில் 2ac ப்ளஸ் பி. இப்போ இதிலிருந்து ஏவை காமனாக எடுத்துடலாம், இதிலிருந்து பியை காமனாக எடுத்துடலாம். நியூமரேட்டரில் ஏ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி எடுத்துட்டா பி மைனஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இந்த பார்ட்டை வந்து ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் ஏ அப்படின்னும் பி மைனஸ் ஏன்னும் நாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். b into b minus a divided by b minus a. இப்போ மேலே இருக்கிற டேர்மில் b minus a காமனாக எடுத்துட்டா a into b plus a இங்கே இருக்கும், ப்ளஸ் b இருக்கும், divided by b minus a. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் 2ac ப்ளஸ் பின்னு இருக்கும். ஓகே, கரெக்டாக லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் எழுதிடலாம். 2ac ப்ளஸ் b ஈக்குவல் டு a into b plus a ப்ளஸ் பி. இந்த பியும் லெஃப்ட் ரைட் போகும்போது கேன்சல் ஆகிடும். ஓகே, அகைன் லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் எதுனா 2ac இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ. இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் c இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. ஓகே, நமக்கு சியோட வேல்யூ கிடச்சாச்சு. தேர்ஃபோர் c இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2 வேர் belongs to a, b. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.